டிசம்பர் மாதத்தில் எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ 85%க்கு போயிருக்கு. அதாவது 100 எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ்ல 85 பேர் தங்களோட எஸ்ஐபியை நிறுத்தியிருக்காங்க. இந்த ஒரு லைன் கேட்ட உடனே பல பேருக்கு பயம் வந்திருக்கும். அப்படின்னா நாமும் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாமா? எல்லாரும் ஸ்டாப் பண்றாங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குமே. இதுதான் இப்போ பல பிகினர் இன்வெஸ்டர்ஸ் மனசுல ஓடுற கேள்வி. இது நல்ல விஷயமா? இல்ல. இது சாதாரண விஷயமா? இல்ல. இது ஒரு வார்னிங் சைன். ஆனா இதைவிட முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த சூழ்நிலையில் நாம என்ன செய்யணும்? நீங்க எஸ்ஐபி இன்வெஸ்டரா இருந்தா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தா, இப்போ உங்க மனசுல ஓடுற தாட்ஸ் இதுதான். போர்ட்ஃபோலியோ ரெட்ல இருக்கு, டெய்லி மார்க்கெட் விழுந்துகிட்டே இருக்கு, ட்ரம்ப், ஜியோபாலிட்டிக்ஸ், குளோபல் டென்ஷன், நியூஸ் எல்லாமே நெகட்டிவ். இந்த மாதிரி டைம்ல எஸ்ஐபி கண்டினியூ பண்றது சேஃபா? இந்த டவுட்டுக்கு கிளியர் ஆன்சர் கிடைக்கணும்னா எமோஷன்ல டெசிஷன் எடுக்காம லாஜிக்கா சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். முதலில் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். ஆம்ஃபி டேட்டா படி டிசம்பர் மாதத்தில் எஸ்ஐபி இன்ஃப்ளோ 31,000 கோடி. அதாவது மார்க்கெட் ஃபால் இருந்தாலும் புதிய எஸ்ஐபிகள் ஸ்டார்ட் ஆகிறது நிறுத்தல. நியூ இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க. மணி ஃப்ளோ கம்ப்ளீட்டா ட்ரை ஆகல. அதே டைம்ல எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ 85%. இதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது நிறைய பேர் எஸ்ஐபியை டிஸ்கண்டினியூ பண்றாங்க. இப்போ எஸ்ஐபி ஏன் ஸ்டாப் ஆகுது? இதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. முதல் காரணம் ஃபியர் பிளஸ் கேஷ் பிரஷர். ஜாப் அன்சர்டனிட்டி, இஎம்ஐ பர்டன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ், இதுக்கு மேல மார்க்கெட் ஃபாலை பார்த்து பயம் ஆட் ஆகுது. ஆல்ரெடி லாஸ் இருக்கு, இன்னும் போட வேண்டாமே, லேட்டர் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பாதியிலேயே எஸ்ஐபி ஸ்டாப். இரண்டாவது காரணம் மெச்சூரிட்டி கம்ப்ளீஷன். 5 வருடம், 10 வருடம், 15 வருடம் எஸ்ஐபி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கோல் அச்சீவ்ட், பிளான் முடிஞ்சுது. அதனால எஸ்ஐபி க்ளோஸ். ஆனா இங்க ஒரு முக்கிய விஷயம் இருக்கு. டேட்டாவை டீப்பரா பார்த்தா தெரியும். மெஜாரிட்டி எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் மெச்சூரிட்டியில இல்ல, ஃபியர்ல தான். இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, டிசம்பர் மாதத்தில் 60 லட்சம் நியூ எஸ்ஐபி ஸ்டார்ட் ஆயிருக்கு. நவம்பரில் அது 57 லட்சம் தான். நியூ எஸ்ஐபி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது எஸ்ஐபி ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கு. ஆனா அதே டைம்ல 51 லட்சம் எஸ்ஐபி டிஸ்கண்டினியூ. நவம்பரில் அது 43 லட்சம் தான். அதாவது ஃபியர் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு அர்த்தம் சிம்பிள். நியூ பீப்புள் மார்க்கெட்டுக்கு வர்றாங்க, ஓல்டு பீப்புள் பேனிக்ல வெளியே போறாங்க. இதுதான் மார்க்கெட் சைக்காலஜி. மார்க்கெட் டாப்ல இருக்கும்போது கான்ஃபிடன்ஸ் ஹை, எவ்ரி ஒன் எக்ஸ்பர்ட். மார்க்கெட் ஃபால்ல இருக்கும்போது ஃபியர் ஹை, எவ்ரி ஒன் கன்ஃபியூஸ்ட். இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை பார்ப்போம். மார்க்கெட் தினமும் ஃபால் ஆகுது. நேற்றும் ஃபால், அதுக்கு முன்னாடியும் ஃபால். முக்கியமா லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் கூட சேஃப் இல்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் இவையெல்லாம் டெய்லியா 1%, 2%, 3% ஃபால் ஆகுது. ப்ளூ சிப் சேஃப்னு நம்புற ஸ்டாக்ஸ்மே ஃபால் ஆகும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபியர் வர்றது நேச்சுரல் தான். இதெல்லாம் என்ன சொல்லுது? மார்க்கெட் வீக்னஸ் ரியல், ஃபேக் பேனிக் இல்ல, ரியல் பிரஷர் இருக்கு. இந்த வீக்னஸ்க்கு காரணம் என்ன? பல ஃபேக்டர்ஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து செல்லிங், டாலர் ஸ்ட்ராங், ருபி ஈக். ஃபாரின் இன்வெஸ்டர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ருபி டிப்ரிஷியேட் ஆனா ப்ராஃபிட் இருந்தாலும் கரன்சி லாஸ். அதனால மணி ஷிஃப்ட் ஆகுது. அதோட சேர்ந்து குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், ட்ரேட் இஷ்யூஸ், டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ், அக்ரெசிவ் பொலிட்டிக்கல் மூவ்ஸ், இதெல்லாம் வொலட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால மார்க்கெட்ல அன்சர்டனிட்டி வந்தா ஃபியர் வரும். ஃபியர் வந்தா எஸ்ஐபி ஸ்டாப். இப்போ முக்கியமான கேள்வி, மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகுமா? ஆன்சர் ஹானஸ்டா சொன்னா ஆமா, ஃபால் ஆகலாம். இன்னும் வொலட்டிலிட்டி இருக்கலாம், ஷார்ட் டேர்ம்ல பெயின் இருக்கலாம். ஆனா இங்கே தான் பிக்கெஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. பல பிகினர் இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறது மார்க்கெட் ஃபால் ஈக்குவல் டு டேஞ்சர். இது கம்ப்ளீட்லி ராங். மார்க்கெட் ஃபால் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் டாப்ல ஸ்டாக்ஸ் எக்ஸ்பென்சிவ், மார்க்கெட் ஃபால்ல ஸ்டாக்ஸ் சீப். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க ஷாப்புக்கு போனா ஃபுல் பிரைஸ்ல வாங்குவீங்களா, 70% டிஸ்கவுண்ட்ல வாங்குவீங்களா? ஆன்சர் சிம்பிள். அதே லாஜிக் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும். மார்க்கெட் ஃபால்ல எஸ்ஐபி கண்டினியூ பண்ணினா சேம் அமௌண்ட்டுக்கு மோர் யூனிட்ஸ் கிடைக்கும். ஆவரேஜ் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். மார்க்கெட் லேட்டர் ரெக்கவர் ஆனா ரிட்டர்ன்ஸ் ஸ்ட்ராங். எஸ்ஐபியின் ரியல் பவர் இங்க தான். பெர்ஃபெக்ட் பாட்டம் கேட்ச் பண்ணணும் அவசியம் இல்ல. டைம் ஆவரேஜ் போதும். கொரோனா டைம்ல என்ன நடந்தது நினைவிருக்கா? மார்க்கெட் கிராஷ், ஃபியர் எக்ஸ்ட்ரீம், நியூஸ் ஃபுல் நெகட்டிவ். அப்போ எஸ்ஐபி கண்டினியூ பண்ணினவர்கள் இன்று பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. அப்போ ஃபியர்ல ஸ்டாப் பண்ணினவர்கள் இன்று ரிக்ரெட். இப்போ சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட் ரீசன்காக, பட் சைக்காலஜி சேம், ஃபியர் சேம்.
மார்க்கெட் ஃபால்ல எஸ்ஐபி ஸ்டாப் பண்றது டிஸ்கவுண்ட் சேல்ல ஷாப்புக்கு போகாம லேட்டர் ஃபுல் பிரைஸ்ல வாங்கலாம்னு சொல்ற மாதிரி. அதனால இந்த டைம்ல எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட், எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணாதீங்க. டிசிப்ளின் பிரேக் ஆகும். ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணினா ரீஸ்டார்ட் பண்ண மனசு வராது. செகண்ட், எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் வெல்த் கிரியேட் பண்ணும். தேர்ட், பாசிபிளா இருந்தா எஸ்ஐபி அமௌண்ட்டை ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணுங்க. மார்க்கெட் ஃபால் ஈக்குவல் டு அக்யூமுலேஷன் ஃபேஸ். மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகுமே. ஃபால் ஆனா ஈவன் பெட்டர். மோர் யூனிட்ஸ், பெட்டர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ். நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு காமன் டவுட். மார்க்கெட் ஃபால் இருக்கே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆன்சர் சிம்பிள். எஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம்ஸ் டு ஸ்டார்ட் எஸ்ஐபி. பெர்ஃபெக்ட் பாட்டம் யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் எஸ்ஐபி ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. டைம் ஆவரேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் 6 months, 1 year, மார்க்கெட் வாலடைலா இருக்கலாம், நியூஸ் நெகட்டிவா இருக்கலாம், போர்ட்ஃபோலியோ ரெட்டா இருக்கலாம். பட் ரிமெம்பர், வெல்த் கிரியேஷன் சைலன்ஸ்ல நடக்கும். நாய்ஸை இக்னோர் பண்ணணும். மார்க்கெட் வெல்த் கிரியேட் பண்ணாது, டிசிப்ளின் வெல்த் கிரியேட் பண்ணும். ஃபியருக்கு டிசிஷன் கொடுத்தா ஃபியூச்சர்ல ரிக்ரெட். பிளானுக்கு டிசிஷன் கொடுத்தா ஃபியூச்சர்ல ரிவார்ட். இப்போ ஃபைனலா கிளியரா சொல்றேன். எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ 85% ஒரு ஃபியர் சிக்னல். மார்க்கெட் ஃபால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிக்னல். எஸ்ஐபி ஸ்டாப் பண்றவங்க ஃபியூச்சர்ல ரிக்ரெட் பண்ணுவாங்க. எஸ்ஐபி கண்டினியூ பண்றவங்க ஃபியூச்சர்ல ரிவார்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. பேனிக் வேண்டாம். நாய்ஸை இக்னோர் பண்ணுங்க. பிளானை ட்ரஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்தா கமெண்ட்ல கண்டினியூ எஸ்ஐபின்னு எழுதுங்க. ஃபியர்ல இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு இதோட முடிக்கலாம்.